ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் நமக்கு பெரிய ஆறுதல். அந்த காரியத்தை நிச்சயமாக செய்வார் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தை 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில ஆண்டுகளாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அநேகர் புதிதாக இணைந்திருக்கிறபடினாலே ஒரு சீசன்ல நான் தொடர்ந்து அதற்கு முந்தின அதிகாரங்களிலே, இப்பொழுது 5வது அதிகாரத்திலே இருக்கிறோம். அதற்கு முன்னால் உள்ள அதிகாரங்களினுடைய சுருக்கத்தை சொல்லிக் கொண்டு வந்தேன். ஒரு தாழ்மையான விண்ணப்பம் என்னவென்றால், நீங்கள் இதிலே தொடர்ந்தெர்ச்சியாக பங்கு கொள்ளாவிட்டால் இதனுடைய இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்த இந்த ஸ்டடியினுடைய பூரணமான அல்லது முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது கஷ்டமான காரியம், கடினமான காரியம். தனிப்பட்ட முறையிலே நீங்கள் படிக்கலாம். அப்படியும் நீங்கள் செய்யும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன ஒரு பிரீஃபிங், இதுவரையிலும் நாம் கற்றுக்கொண்ட காரியம் மிகவும் சுருக்கமான முறையிலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தில் தான் சுவிசேஷத்தை, கிறிஸ்தவ சுவிசேஷத்தை, நம்மை ரட்சிக்க போகிற இந்த சுவிசேஷத்தை, இந்த தேவனுடைய வல்லமையா இருக்கிற இந்த சுவிசேஷத்தை நாம் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த சுவிசேஷம் நமக்கு மிக மிக முக்கியமானது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிப்பதினாலே தான் ரட்சிக்கப்பட்டோம். அல்லது இந்த சுவிசேஷத்தை நாம் தொடர்ந்து விசுவாசித்து கொண்டிருக்கிறபடியினால்தான், அது ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்தை, அல்லது ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடியான இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து கொண்டு இருக்கிறதுனாலே தான் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். வேற மார்க்கமே கிடையாது. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமான இந்த சுவிசேஷத்தை நான் தொடர்ந்து விசுவாசித்து கொண்டிருப்பதனாலே தான் இறுதியாக தெய்வ கோபாக்கினையிலிருந்து நான் ரட்சிக்கப்படுவேன் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிருபத்திலே 1வது அதிகாரம் 15வது வசனம் வரையிலும் பொதுவான இன்ட்ரோடக்ஷன் தான். ஆனால் மிக முக்கியமாக 1வது அதிகாரம் முதல்ல இருந்தே என்று கூட சொல்லலாம். 1வது அதிகாரம் முதல் 3வது அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் நல்ல கவனிங்க. 1வது அதிகாரம் முழுமையும், 2வது அதிகாரம் முழுமையும், 3வது அதிகாரம் 20வது வசனம் வரையிலும் எதற்காக, ஏன் இந்த சுவிசேஷம் என்று சொல்லி மனிதனுடைய அவல நிலைமையை அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் மிக உன்னதமான முறையிலே அதை விவரித்து காண்பிக்கிறார். முதலாவது 1வது அதிகாரத்திலே புறஜாதியார், யூதர் அல்லாதவர்கள் எப்படி பாவிகளாக இருக்கிறார்கள் என்பதை அவர் கொண்டு வருகிறார். அதை துவங்குவதற்கு முன்பதாக ஒட்டுமொத்தமாக மனுக்குலத்திற்கு ஏன் இந்த சுவிசேஷம் தேவை என்றால், தேவ கோபாக்கினை மனிதன் மேலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. the ultimate issue is the wrath of God. சுவிசேஷத்தினுடைய தேவை என்பது தேவனுடைய கோபாக்கினையின் அடிப்படையிலே தான். ஆகையினாலே இந்த தேவனுடைய கோபாக்கினையை குறித்த ஒரு போதனை இல்லாத இடத்திலே சுவிசேஷம் இல்லை என்பதை நாம் மிக தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கோபாக்கினையை கிராஸ் பண்ணாத எந்த சுவிசேஷமும் கிறிஸ்தவ சுவிசேஷம் அல்ல. ஆகையினாலே அதை துவங்கும் போதே தேவனுடைய கோபாக்கினை யூதர்கள் மேலும் கிரேக்கர்கள் மேலும் மனுக்குலத்தின் மேலே இருக்கிறது, அதுதான் காரணம் என்று தொடங்கி, அதற்கு காரணமாயிருக்கிற அந்த பாவம் அது யூதர் அல்லாதவர்களாகிய புறஜாதியாரை எப்படி பிடித்து கொண்டது என்று 1வது அதிகாரம் இறுதி வசனம் வரையிலும் கொண்டு வருகிறார். அதற்கு பின்பு 2வது அதிகாரம் துவக்கத்திலிருந்து 3வது அதிகாரம்
கிட்டத்தட்ட 9வது வசனம் வரையிலும் யூதர்களாகிய நீங்களும் அல்லது யூதர்களும் அதே விதமாக பாவத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது நிமித்தமாக ஈக்குவலா பிரஜாதியாரை போல தேவ கோபாக்கினைக்கு உட்பட்டவர்களாகத்தான் இந்த யூதர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி 3வது அதிகாரம் 9 முதல் 20 வரையிலும் இந்த 2 கூட்டத்தாரையும் இணைத்து, யூதரானாலும் கிரேக்கரானாலும் உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களும் பாவத்திலே எப்படி முழுமையான ஒரு சீரழிவுக்குள்ளாகி தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாதபடி ஒரு டெஸ்பரேட்டான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறார்கள் என்பதை கொண்டு வருகிறார். மிக அழகாக கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் ஆங்கிலத்திலே த டாக்ட்ரின் ஆஃப் டோட்டல் டிப்ராவிட்டி என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். முழுமையான சீரழிவின் உபதேசம் என்று அப்படி கொண்டு வந்து நிறுத்தி அந்த மனிதனுடைய அந்த இருண்ட நிலைமையை மிக தெளிவாக படம் பிடித்து காண்பித்தவர் 3வது அதிகாரம் 21 தொடங்கி 26 வசனம் வரையிலும் இந்த மனிதன் இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த எல்லையற்ற விதத்திலே நீதிபரராயிருக்கிற தேவனுக்கு முன்பதாக அந்த பரலோக சிங்காசனத்திற்கு முன்பதாக அல்லது பரலோக கோர்ட்டுக்கு முன்னால, கோர்ட்ல இந்த நியாயாதிபதிக்கு முன்பதாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறான். அப்படி நிறுத்தும் போது அவர்கள் வாய் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று அழகான ஒரு டெர்மினாலஜியை பார்த்தோம். அவங்க முகம் குப்புற விழுந்தவர்களாக, எங்களால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது, இந்த தேவனுக்கு முன்பதாக நாங்கள் வர முடியாது, இந்த தேவனுக்கு முன்பதாக நாங்கள் நிற்க முடியாது என்கிற நிலைமையிலே நம்பிக்கையின் நட்சத்திரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லது பிதாவாகிய தேவன் தாமே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இதற்கு பரிகாரமாக அனுப்பி செய்த காரியத்தினுடைய வர்ணனை தான் அந்த 3:21 முதல் 26. அவரை இந்த தேவ கோபாக்கினையை, இந்த தேவனுடைய உக்ர கோபாக்கினையை, இந்த தேவனுடைய நித்திய உக்ர கோபாக்கினையை, இந்த நரக ஆக்கினையை சுமந்து கொண்டிருக்கிற இந்த மனிதனுடைய அந்த பாவத்தை எடுத்து அல்லது அந்த பாவத்தினுடைய பெனால்ட்டியை, தண்டனையை தன்னுடைய சொந்த குமாரனின் மேல் ஊற்றி கொடுக்கிறார். கோப நிவாரண பலியாக அல்லது ப்ராபிட்டியேஷனாக தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இந்த ரட்சிப்பை அவர் உண்டாக்கினார். இதன் நிமித்தமாக, இதன் அடிப்படையில் இந்த இயேசு கிறிஸ்துவை கோப நிவாரண பலி என்று சொல்லி, என்னுடைய கோப நிவாரண பலி என்று அறிந்து அவர் மேல் தன்னுடைய விசுவாசத்தை, முழு விசுவாசத்தையும் வைத்து, அப்படின்னா விசுவாசம் என்றால் என்னிலே எந்த ஒரு நற்கிரியையும் இல்லை, நான் வெறுமையான கைகளோடு கூட வருகிறேன், நான் பாவியிலும் பாவியாக, ஒரு அழகான பாடல்ல ஐ திங்க் வேதநாயம் சாஸ்திரியாருடைய பாடலிலே பாவியிலும் பாவி கோவியிலும் கோவி என்று சொல்லி பாடுகிறார். சோ பாவியிலும் பாவியாக, வெறுமையாக, அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு என்னிலே நன்மை என்று ஒரு 0.00001% ஒன்றுமே இல்லை என்று வருகிற அப்படிப்பட்ட நபரை இந்த தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி, அந்த நபருடைய நீதியாக கருதப்படும் விதத்திலே நீதிமான் என்று அவனை பிரகடனப்படுத்துகிறார். Amazing. So இதைத்தான் நாம் ரட்சிப்பு என்றும் சொல்லுகிறோம். நம்முடைய லாங்குவேஜில் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். இந்த அனுபவத்தை கொடுக்கிறார். இது விசுவாசத்தினாலே மாத்திரம் நடக்கிறது என்று
அந்த காரியம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் மனிதனுடைய டெண்டன்சி அல்லது மனிதனுடைய இருதயத்தினுடைய இன்க்ளினேஷன் எப்பொழுதுமே தன்னுடைய சாதனைகளை அல்லது தன்னுடைய நற்கிரியைகளை அல்லது தான் நல்லவன்தான் என்பதை பிடித்து கொள்ளுகிற சுபாவம் அவனுக்குள்ளே இருப்பதினாலே அப்படி அல்ல. அப்படி நீ உன்னுடைய நீ நல்லவன் என்கிற ஏதாகிலும் ஒரு தும்ப நீ பிடித்து கொண்டு இந்த நீதிமானாக்கப்படுதலை நான் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று வருவாயானால் அது நிச்சயமாக நடக்காத ஒரு காரியம் என்று சொல்லி விசுவாசத்தினாலே மாத்திரம் என்பதை வலியுறுத்தி பேசுவதற்காக 4வது அதிகாரம் முழுமையும் அவர் டிவோட் பண்ணுகிறார் என்று 4வது அதிகாரத்துல பார்த்தோம். சோ 3 வரை, அதுக்கு பிறகு 4வது அதிகாரம் முழுமையும், அதை தொடர்ந்து 5வது அதிகாரத்திலே இப்படி விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுடைய பலாபலங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் என்ன, இப்படி பாவியாகவே வந்து நீதிமான் என்று தேவனால் பிரகடனப்படுத்தப்பட்டவன் பிதாவாகிய தேவனாலே பிதாவினுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறான். இட்ஸ் an amazing palace of grace. கிருபையினுடைய ஒரு அமேசிங்கான பேலஸ் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஆசீர்வாதங்களை தான் 5வது அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 6 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம். மிகவும் ரியாலிட்டியா இருக்கிற ஆசீர்வாதங்கள், முதலாவது சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடத்திலே நம்மேலே உக்கிர கோபாக்கினியோடு கூட இருந்த தேவனிடத்திலே சமாதானம் பெற்றோம். It's an amazing thing. அவர் நமக்கு எதிரடையாக இருந்தவர் நமக்கு சாதகமானவராக மாறுகிறார். That's the point. அதுதான் அந்த பாயிண்ட். அதற்கு பின்பு நாம் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். அது மாத்திரமல்ல, அந்த கிருபையிலே நிலை கொண்டிருக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றோம். கிருபையிலே நிலை கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை, தேவனுடைய மகிமை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கை, அது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியம், அந்த நம்பிக்கையை குறித்து சந்தோஷப்படுகிற மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியம். அது மாத்திரம் அல்ல, அந்த நம்பிக்கை நம்மிலே நாளுக்கு நாள் வலுப்பெறும்படியாக ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய மகிமையை அடைவேன், அதுதான் என்னுடைய எதிர்காலம், அதுதான் என்னுடைய நித்திய எதிர்காலம் என்பதை நாள்தோறும் நான் ஃப்ரெஷ்ஷா வலுவான முறையிலே நான் அதிலே நிலைத்திருக்கத்தக்கதாக பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் என்பதை அழகாக வடிவமைத்திருக்கிறார். ஆகையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டவனாக, தேவனுடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டவனாக எனக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், இந்த பாடுகளும் துன்பங்கள் மற்றவர்களுக்கு வரும்போது அது பாடுகளாக துன்பங்களாக நெகட்டிவாக இருக்கிறது, ஆனால் எனக்கோ அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆகையினால் அந்த பாடுகளையும் குறித்து நான் சந்தோஷப்பட முடியும். அந்த பாடுகளினாலே என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை வலுப்பெறுகிறது. அதற்கு பின்பு கடைசியாக பரிசுத்த ஆவியை நம்ம மேல ஊற்றினபடினாலே, 5வது வசனத்துல அதை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றினபடினாலே தேவனுடைய அன்பு, அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பை என்னிலே ஊற்றினார். அதன் மூலமாய் நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன? அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி, இந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு விளங்க பண்ணுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்ட அந்த கிரியையினுடைய எக்ஸ்பான்ஷன், அதை தான் 6வது வசனத்திலிருந்து 11 வரை பார்க்கிறோம். இதன் மூலமாக இதை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது நிமித்தமாக தத்ரூபமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறபடினாலே நாம் கடைசியான ஆசீர்வாதம் 11வது வசனத்துல அல்டிமேட், அது பினக்கிள் மாதிரி இருக்கிறது, அல்லது ஒரு எவரெஸ்ட் சிகரம் போல இருக்கிறது. என்னவென்றால், அந்த தேவனாகிய கர்த்தர், தேவனிலே நாம் மேன்மை பாராட்டுகிற ஒரு நிலைமைக்கு வழி நடத்தப்படுகிறோம்.
உடைய சமூகத்தில் பரிபூரணமான ஆனந்தமும் உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்கிறது எதன் அடிப்படையிலே வருகிறது என்றால், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிலே தம்மை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை, விசேஷமா அந்த ரட்சிப்பு என்கிற காரியத்திலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அந்த காரியத்தை நாம் அங்கம் அங்கமாக தியானிக்கும் போது, அறியும் போது, we begin to enjoy God. இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டோம், இதற்காக தான் நாம் படைக்கப்பட்டோம் என்று அந்த வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசத்தினுடைய 1வது குறிப்பில் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த நாம மனிதர்களாக இயல்பாக இந்த சந்தோஷத்தை விரும்புகிறவர்கள் அல்ல என்று சொல்லி ஒரு கொட்டேஷன், C.S. லூயிஸுடைய கொட்டேஷன் அடிப்படையில் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அது என்னன்னா, we are far too easily pleased. அதாவது நாம் மனிதர்களாகிய நாம் மிக எளிதாக மிக அற்பமான காரியங்களினாலே மகிழ்ச்சி அடைந்து விடுகிறவர்கள். அப்படின்னா இந்த சின்ன சின்ன காரியங்களினாலே நாம் திருப்தி அடைந்து விடக்கூடியவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிகவும் முக்கியமான ஒரு கொட்டேஷன் சொல்லி அதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அது மாத்திரம் அல்ல, இதன் அடிப்படையிலே இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அலோன், அதாவது இந்த விசுவாசத்தினாலே தேவனால் நீதிமான்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த ஸ்டேட்டஸ்ல நமக்கு கிடைக்கிற இந்த மகிழ்ச்சியின் மூலமாக தேவனிலே மகிழுகிற இந்த ஒரு காரியம் பிராக்டிக்கலா நமக்கு ஏன் நடக்கிறதில்லை, இதை நாம ஏன் என்ஜாய் பண்றதில்லை, ஆண்டவரை நம்மளால ஏன் என்ஜாய் பண்ண முடியல, மிகவும் உச்சகட்ட நிலைமையிலே அநேக வேளையிலே நாம் அவரை என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் நடைமுறையிலே அந்த அந்த மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொன்ன 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். அதுதான் வியாழக்கிழமை அதை நம்ம பார்த்தோம். அதுல இந்த 5ஐயும் நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை, ஏன்னா நேரம் போதாது. பட் ஸ்டில் கொஞ்சம் லைட்டாக சொல்லிடலான்னு நினைக்கிறேன். முதலாவது, இந்த நல்ல கவனிங்க, இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற இந்த உபதேசத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளாமல் இருத்தல், அல்லது இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிற அல்லது பிதாவாகிய தேவன் தாமே போதிக்கிற இந்த உபதேசத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் இதை நம்ம என்ஜாய் பண்ண முடியவே முடியாது. மிக குறிப்பாக நான் இந்த 1வது அதிகாரத்திலிருந்து 5 வரைக்கும் கொஞ்சம் கண்டென்ஸ் பண்ணி சொல்லும் போது அதுல 2 மிக முக்கியமான காரியங்கள், மனிதனுடைய அவல நிலை, அவன் மேல் இருக்கிற தேவ கோபாக்கினையின் நிலை, இத எந்த அளவுக்கு எவ்வளவு இன்டென்சிட்டியில நாம உணர்ந்து கொள்ளுகிறோமோ அது மிக்க மிக முக்கியம். இதை புரிந்து கொள்வதும் இதை உணர்ந்து கொள்வதும் தான் இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை, மகிமையை, உச்ச நிலைமையை நாம ரியலைஸ் பண்ண வைக்க முடியும். அதை தான் அங்கே அவர் சொல்லுகிறார். இதை ஆகையினாலே தான் நாம் இதை திரும்ப 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 ரிப்பீட் பண்ணுகிறோம். இதன் அடிப்படையில் தான் மார்ட்டின் லூதர் சொல்லுகிறார், நான் என்னுடைய திருச்சபை மக்களுக்கு வாரந்தோறும் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்று வாரந்தோறும் இதை குறித்த பிரசங்கம் கேட்டாலும் ஏதாயிலும் ஒரு புதிய ஆங்கிளையாவது நம்ம கற்றுக்கொள்வோம். நிச்சயமா சாகிறது வரை கற்றுக்கொள்ள முடியும். சாகிறது வரைக்கும் நமக்கு மிகுதியான எக்ஸைட்மெண்ட்டையும் ஜாயையும் இந்த உபதேசம் நமக்கு கொடுக்க முடியும். அதை ஏன் நான் திரும்ப 3-4 முறை சொன்னேன் என்றால் இது மிகவும் முக்கியம். ஏனென்றால் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு டாக்ட்ரின் என்றால் ஒரு வெறுப்பு போல இருக்கிறது. அதாவது டாக்ட்ரின் எல்லாம் நம்ம தள்ளி வச்சிடலாம், கொஞ்சம் ஐக்கியத்திற்காக நம்ம டாக்ட்ரின்ஸ் எல்லாம் விலைக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. 2வது இன்னொரு வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ஒரு
மோசமான வார்த்தையாக தெரிகிறது. தியாலஜி, இறையியல் என்கிற காரியம், இந்த ரெண்டும் தொடர்புடையது. ஏன் இந்த தியாலஜி, இறையியல் என்பதும், இறையியல் பாடம் என்பதும், டாக்டரின் என்பதும் ஒன்றை ஒன்று தொடர்புடையது. இது இல்லாதபடி இந்த மகிழ்ச்சி கிடையவே கிடையாது. அதுக்கு நான் கடைசி குறிப்பில் நான் இன்னும் டீட்டெயிலா வரேன். அதுதான் என்னுடைய நோக்கம் இந்த மாலை வேளையிலே. ஸோ இந்த உபதேசத்தை நான் திரும்ப திரும்ப திரும்ப, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாய் என்னுடைய RLTC ஸ்டூடெண்ட்ஸும் 2 பேர் 3 பேர் இருக்கிறீங்க. இந்த RLTC முடிச்சவங்களில் நான் பார்க்குற காரியம், உதாரணமாக ஃபர்ஸ்ட் பேட்சில் ஒரு சிலரோட பேசிட்டு இருக்கும்போது அநேக அடிப்படையான காரியங்களை குறித்து அவங்களுக்கு திரும்பியும் சந்தேகம் வந்திருக்குது, அல்லது அல்லது அவைகளை புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறத நான் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது தே லூஸ் த ஜாய், அந்த மகிழ்ச்சி இழந்து போகிறார்கள். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்வது, இந்த உபதேசங்களை திரும்ப 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 வாரம் ஒரு முறையாவது, அல்லது தம்பி ஜாஷ்வா லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி தினந்தோறும் நாம இதை கூடி கற்றுக்கொண்டு வந்தால் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும். என் மைண்ட்ல அப்படியும் ஒரு ட்ரீம் இருக்குது. ஒரு சின்ன குரூப்புக்கு தினமும் காலையில ஏர்லி மார்னிங் ஒரு 1 hour அல்லது 45 minutes, வாட் an amazing exercise it will be. ஸோ இந்த உபதேசத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளாததினாலே நான் இந்த மகிழ்ச்சியை அல்லது தேவனை கொண்டாடுவது அல்லது தேவனை மேன்மை பாராட்டுவது, அதான நமக்கு டாபிக் இல்ல. ரோமர் 5வது அதிகாரம் 11வது வசனம், அதை வாசித்து விடுகிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கல. ரோமர் 5:11, அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுகிறோம் என்பது ஒரு உச்சகட்ட அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. அது என்ஜாய்மெண்ட் அல்லது மகிழ்ந்திருத்தல். தேவனை பற்றி என்பதை காட்டிலும் சரியான மொழிபெயர்ப்பு தேவனிலே மகிழுதல். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதே உங்கள் பலன் என்று வாசிக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்குள், இந்த வசனத்தின்படி, இந்த 11வது வசனத்தின்படி கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருப்பது, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது, கர்த்தரை என்ஜாய் பண்றது, என்ஜாயிங் காட் இன் கிரைஸ்ட் த்ரூ கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த தேவன் என்கிற நபரிலே உள்ள பரிபூர்ண சந்தோஷத்தை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் போது that becomes the power for our day to day life. இல்லாவிட்டால் நாம் சோர்ந்து போவோம். சோர்ந்து போகும்படியாய் ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த காரியம் அந்த சோர்வின் நடுவிலே நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதாக, நம்முடைய அன்றாட கடமைகளை எஃபெக்டிவா செய்கிறதற்கு இந்த வல்லமை நமக்கு தேவையா இருக்கிறது. ஸோ இது நமக்கு வல்லமையை கொடுக்கிறது. ஸோ தேவனில் மகிழுதல். ஏன் மகிழ முடியவில்லை என்று மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொல்றாருன்னா, இந்த டாக்டரினை, இந்த சத்தியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளாமல் இருத்தல், புரிந்து கொள்ளாமல் இருத்தல் என்று. 2வது, நம்முடைய நற்கிரியைகளிலே முழுமையாய் சார்ந்திருத்தல். இதற்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உவமையிலே அந்த பரிசேயன், நான் வாரம் 1 முறை 2 முறை உபவாசிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற காரியங்கள் பேக் ஆஃப் த மைண்ட் நம்முடைய மனதிலே இருக்குமானால் நாம இந்த தேவனை என்ஜாய் பண்ணவே முடியாது. இந்த குளோரியஸ் காஸ்பல் நமக்கு குளோரியஸா இருக்கவே இருக்காது. அல்லது இந்த நிலைமையில இருக்கிறவங்க ரட்சிக்கவே படலைன்னு சொல்லலாம். இந்த நிலைமையில இருக்கிறவங்க ரட்சிக்கவே படலை. முழுமையாக இவர்கள் தங்களுடைய சாதனைகள் அல்லது தங்களுடைய நல்ல காரியங்களிலே சார்ந்திருக்கிறார்கள். 3வது, அவங்க நல்ல காரியங்களை சார்ந்து வரல, அவர்கள் முழுமையாக இயேசு கிறிஸ்துவனுடைய மெரிட்டை மாத்திரம்தான் விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு இந்த கலாத்தியர்களை போல அவங்க மாம்சத்தின் கிரியைகளை சார்ந்து கொள்ள அல்லது தங்களுடைய நல்ல காரியங்களை சார்ந்து கொள்ள பிறகு போயிட்டாங்க. முதல்ல விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டாங்க,
விசுவாச ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. இப்போ they dwell more on their achievements. அவர்கள் கிறிஸ்துவுக்காக தாங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் என்று நம்பி அதை குறித்தே பேசுவதும், அதை குறித்து நினைத்து கொண்டிருப்பதும், அதை குறித்து மேன்மை பாராட்டும் போது தேவனை மேன்மை பாராட்ட முடியாது. இந்த சுவிசேஷம் மகிமையானதாக தெரியாது. தேவனிலே மகிழ முடியாது. partial dwelling in our good works. நான்காவது, looking too much of our sin. நான் எவ்வளவு பாவியாக இருக்கிறேன். அருமையானவர்களே, இதை சொல்லும் போது நான் சொன்னேன், இதை மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொல்லும் போது, இது கத்தி முனையில் நடப்பது போல. நான் எவ்வளவு பெரிய பாவி என்று மிகவும் அதிகமாக உணர வேண்டும். அதே நேரத்திலே அங்கே நின்று விடக்கூடாது. உடனடியாக இந்த சுவிசேஷத்தின் மேன்மை, சிலுவையின் உபதேசத்தினுடைய மேன்மைக்கு உடனடியாக நான் வந்துவிட வேண்டும். ஸோ அதுதான் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக வழிநடத்தும். ஸோ இல்லைன்னா என்னுடைய பாவத்தை குறித்த குற்ற உணர்விலே நான் அதிகமாய் சஞ்சரித்து கொண்டிருப்பேன். ஆனால் அதை குறித்தே சிந்தனை செய்து நான் இன்ஃபீரியரா என்னை நினைத்து கொண்டு இருப்பேன். ஆனால் நான் இந்த தேவனை என்ஜாய் பண்ண முடியாது. கடைசியான ஒரு காரியம், நான் அதுக்காக தான் மிக முக்கியமாக எடுத்தேன். ஐந்தாவது, failure to reason and argue. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லும்படி தம்பி ரவிகாந்த் கேட்டாங்க லாஸ்ட் Thursday. அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் தெளிவான பதில் நான் கொடுக்க முடியாததுனாலே அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசித்தேன். ஏன்னா அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதை நம்ம ஒரு சாதாரணமாக அதை நாம் விட்டு அடுத்த காரியத்துக்கு போக முடியாது. இது மிகவும் முக்கியமான காரியம். அருமையானவர்களே, இது என்ன சொல்லுகிறார் என்றால், வேதாகமம் முழுவதும், குறிப்பாக புதிய ஏற்பாடு, மிக குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபம், அது ஒரு தொடர்ந்தேர்ச்சியான தர்க்க ரீதியாக எழுதப்பட்ட புஸ்தகம். இது இந்த தர்க்க ரீதியாக என்பதை நான் விளக்குகிறேன். நான் ஏற்கனவே 2 வார்த்தைகளை மென்ஷன் பண்ணேன். ஒன்று தியாலஜி. தியாலஜினா வேற ஒன்றும் இல்லை, இறையியல் என்று தமிழிலே மொழிபெயர்க்கிறோம். அது என்னன்னா தேவனை குறித்த அறிவு. அவ்வளவுதான், தேவனை குறித்த அறிவு. இது மிக முக்கியம். இந்த தியாலஜி நான் செமினரியில படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு அவர்ஷன் இருக்குது. அதனால நமக்கு தியாலஜி இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்க இணைந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு தியாலஜி இருக்கிறது. யாருமே செமினரியில போய் படிச்சிருக்க மாட்டோம். ஆனா ஒவ்வொருவருக்கும் தேவனை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய தியாலஜி, அவர்களுடைய இறையியல். அது டாக்ட்ரின் அல்லது உபதேசம் என்பதோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த டாக்ட்ரின் அல்லது இந்த உபதேசம் என்பதுதான் தர்க்க ரீதியாக அது சித்தரிக்கப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது, வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. தர்க்க ரீதியாகன்னு சொல்லும்போது இது இப்படி இருக்கிறபடினாலே இது இப்படி என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பதாக இந்த டிசைரிங் காட் ஜேர்னல் ஒழுங்கா படிக்கிறவங்களுக்கு தெரியும். நானும் ஒழுங்கா படிக்கிறது இல்லை. ஆனால் திடீர்னு சொல்லி பார்க்கும்போது ஐ திங்க் டேவிட் மேத்திஸ் என்பவர் எழுதியிருந்த ஒரு ஆர்டிக்கிள்லையும் இந்த சிஎஸ் லூயிஸுடைய அந்த கொட்டேஷனை மென்ஷன் பண்ணி தான் அவரும் எழுதியிருந்தார். ஸோ பட் அவர் ஜான் ஓவனுடைய ஒரு கொட்டேஷனையும் சேர்த்து எழுதியிருந்தார். அது என்னன்னா, மெடிடேட் until the point of delight. அதாவது நீ தேவனிலே மகிழும் வரையிலும் தொடர்ந்தேர்ச்சியாக தியானித்து கொண்டிரு, மெடிடேட் பண்ணி கொண்டிருன்னு சொல்லி. ஸோ அவர் இந்த கான்டெக்ட்ல அவர் இந்த கொட்டேஷனையும் மென்ஷன் பண்றாரு. we are far too easily pleased. நான் ரொம்ப எளிதாக நாம் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறோம் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாம இந்த ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது நம்ம ஏற்கனவே இந்த ஜார்ஜ் முல்லருடைய கோட்டை அறிஞ்சிருக்கிறோம்.
எல்லாருமே அதில் இருக்கிறோம். ஸோ காலையில் எழும்பின உடனே தேவனுடைய வசனத்தை அல்லது திறந்து பைபிளை எடுத்துக்கொண்டு நாம் எந்த நோக்கத்தோடு அதை திறக்கிறோம் என்றால், தேவனிலே மகிழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதை திறக்கிறோம். ஆனால் பெரும்பாலான நாட்களிலே, நன்றாக கவனியுங்கள், பெரும்பாலான நாட்களிலே நமக்கு அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைப்பதில்லை. என்னன்னா, நம்முடைய இருதயமானது ஒரு நம்மை நம்மை தோற்கடிக்க வைக்கிற ஒரு காரியம், அல்லது நம்ம எழும்பின உடனே ஒரு ஃபீலிங், நம்முடைய இருதயத்தில் உள்ள உணர்ச்சி வந்து மேலோங்கி வருகிறது. அருமையானவர்களே, இந்த இருதயத்திலிருந்து எழும்புகிற உணர்ச்சியின் அடிப்படையிலே நம்முடைய சந்தோஷம் இல்லை என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருதயம் மிகவும் முக்கியமானது. இந்த குறிப்பை நாம் மிகவும் உன்னிப்பாக கவனித்தால் மாத்திரமே நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். அநேகருக்கு இந்த கான்செப்ட் தெரியும், இந்த சத்தியம் தெரியும். அருமையானவர்களே, இந்த இருதயம் நாம் தேவனை கொண்டாடுவதற்கு அல்லது என்ஜாயிங் காடுக்கு இது மிகவும் முக்கியமானது. ஆனால் முதலாவது இதை வரவிட முடியாது. முதலாவது இருதயத்தினுடைய உணர்ச்சிகள் வருவதில்லை, வரக்கூடாது. முதலாவது அதுதான் வரும். நம்ம எழும்பின உடனே இருதயத்தின் உணர்ச்சிகள் பாப்பப் ஆகி ஒரு மாதிரி ஒரு டல் ஃபீலிங்கை கொடுக்கும். சில கில்ட்டி ஃபீலிங்ஸ், குற்ற உணர்வுகள் மேலோங்கி நிற்கும். நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக பல சந்தேகங்களை கொண்டு வரும். ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னிச்சிட்டாரா, இந்த பாவத்தை மன்னிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை மேலோங்கி வரும். ஆனா அவர் 3 ஸ்டெப்பு சொல்றார். அந்த 3 ஸ்டெப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதாவது அந்த ரவிகாந்த் கேட்ட கேள்வி, அந்த 5வது குறிப்பு, அதைத்தான் நான் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்லுகிறேன். ஆக்சுவலி அதாவது இந்த டாக்ட்ரின் அல்லது தியாலஜி அல்லது வேதாகமத்தை தர்க்க ரீதியாக வாசித்து புரிந்து கொண்டு அதை மெடிடேட் பண்ணுவதற்கு தவறுவதினாலே நாம் தேவனை என்ஜாய் பண்ண முடிகிறதில்லை, சரியாக என்ஜாய் பண்ண முடிகிறதில்லை அப்படிங்கிறது தான் குறிப்பு. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த தர்க்க ரீதியாக, அந்த லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட். ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன், இருதயம் முதலாவது முந்தி வருமானால், இருதயம் தன்னுடைய உணர்ச்சிகளை முதலாவது வெளிப்படுத்த நாம அலோவ் பண்ணிட்டோம்னா மிகவும் கடினம். நம்ம மெய்யான சந்தோஷம் கிடைக்காது, அல்லது தேவனிலே நாம் மேன்மை பாராட்டுகிற அந்த எக்ஸைட்டிங் என்ஜாய்மெண்ட்டுக்குள்ள வர முடியாது. ஆகையினாலே நாம் நம்முடைய மனதிலிருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்கிற காரியம். நம்முடைய மைண்ட், அதாவது 3 ஸ்டெப் அவர் சொல்றாரு. முதலாவது, ஃபிக்ஸ் யுவர் மைண்ட். உங்களுடைய மனதை நீங்கள் நிறுத்தி வையுங்கள், அல்லது உங்களுடைய மனதை, அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய மைண்ட் கேன் பி ட்ரெயின்டு. நாம ஜிம்முக்கு போறது, யங் பீப்புள் வந்து ஜிம்முக்கு போறது, அல்லது ஃப்ரெடி மாதிரி ஆட்கள் ஃபுட்பால் அப்படி நம்ம வந்து சரீரத்தை டிசிப்ளின் பண்றதை நாம் அறிந்திருக்கிறோம். சரீரத்தை நம்ம ட்ரெயின் பண்ண முடியும்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். ஆனா the mind also can be trained. அது மிகவும் முக்கியமானது. நம்முடைய மனதை நாம் பயிற்றுவிக்க வேண்டும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், ஒரு டிசிப்ளினுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த தேவனிலே மகிழுகிற காரியம், it starts with the exercise of mind. Fix your mind. எதுல ஃபிக்ஸ் பண்றதுன்னா, இந்த தர்க்க ரீதியான எழுத்துக்கள், இந்த வேதாகமத்தினுடைய சத்தியங்கள், வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற உபதேசங்கள், தியாலஜி அல்லது இந்த சுவிசேஷம், இந்த காரியங்கள் தர்க்க ரீதியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஃபாலோ த ஆர்கியூமெண்ட். அந்த தர்க்க ரீதியாக எழுதப்பட்டிருக்கிறதை அப்படியே பின்பற்றுங்கள், அப்படியே அதுல வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா,
நாம எடுத்துக்கொண்ட அந்த பேசேஜுக்கே வரலாம். 5வது அதிகாரம் 1 முதல் 11 வரையிலும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் 9, 10 வசனங்களை பாருங்களேன். அதாவது அந்த தர்க்க ரீதியான எழுத்து அப்படிங்கிறதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க. இதிலிருந்து நாம தேவனை கொண்டாடுவது எப்படி அப்படிங்கிற காரியத்தை கொஞ்சம் பார்க்க முயற்சி செய்யலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் பேட்டர்னை அப்போஸ்தலனாகிய பவுல் பின்பற்றுகிறத பார்க்கிறோம். அதாவது தர்க்க ரீதியாக அவர் ஒரு குறிப்பிட்ட தர்க்க ரீதியை இங்கே பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன தர்க்க ரீதி அப்படின்னு சொன்னா, ஒரு கடினமான ஒரு காரியத்தை தேவன் செய்திருக்க, இந்த எளிதான காரியத்தை செய்வது அது மிகவும் நிச்சயம் என்று ஆர்கியூ பண்ணுகிறார். ஒரு தர்க்க ரீதியாக காரியத்தை கொண்டு வருகிறார். இது எல்லாருமே விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா இன்னொரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரெடி ஒரு கார் வச்சிருக்கிறாப்புல. ஸோ ஒரு நீங்கள் ஃப்ரெடியுடைய பக்கத்து வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெடி இப்போ தான் கார் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த எனக்கு என்னுடைய கெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் அல்லது ஏர்போர்ட்டில் திடீர்னு வந்துட்டாங்க. அவங்கள போய் ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஃப்ரெடி காரு கொடுத்தாருன்னா நல்லா இருக்குமே, தருவாரா தரமாட்டாரா? காரை யூஸ்வலாக யாரும் கொடுக்க மாட்டாங்க சொல்லி ரொம்ப ஹெசிடேட் பண்ணி போய் கேட்குறேன். அப்படியா, தாராளமாக எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி கொடுத்துட்டாரு? ஒண்ணுமே சொல்லவும் இல்லையே. ஸ்கிராச் பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது, ஒண்ணுமே சொல்லாம தாராளமா கொடுத்துட்டாரு. ஸோ அன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு. கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணியாச்சு, கொண்டு வந்தாச்சு, காரை திரும்பி ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு சின்ன வேற ஒரு காரியம் உங்களுக்கு தேவைப்படுது. மேபி ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வீட்டில் வேலைக்கு தேவைப்படுது. ஃப்ரெடிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னா, காரே அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்க்ரூ டிரைவரை, இந்த சின்ன காரியத்தை ஏன் செய்ய மாட்டாரு? ஸோ இதை செய்தவர் இதை செய்ய மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு தர்க்க ரீதியான பிரசன்டேஷன். ஸோ அந்த காரியத்தை தான் வேதாகமத்தின் எழுத்தாளர்கள், மிக குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, ஈவன் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம், அவருடைய டிஸ்கோர்சஸ் எல்லாத்துலேயுமே இதை நம்ம பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவ்வப்போது பல பிரசங்கிமாருடைய பிரசங்கங்களையும் கேட்கிறீர்கள். நல்ல ரிஃபார்ம்டு ப்ரீச்சர்ஸை கேளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு தொடங்க வேண்டும் என்றிருந்த வேத பகுதி 12வது வசனம் முதல் 21 வரையிலும் ஒரு அமேசிங்கான பேசேஜ். அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் நான் இதை பண்ணணும்னு யோசித்தேன். அதுல அந்த 12வது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி, wherefore. ஸோ மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்கிற ஒரு மிக உன்னதமான ஒரு பாஸ்டர், அப்படி உன்னதமான நான் அவர் சொல்றதை ஆண்டவர் மன்னிக்கணும். பட் ஆனால் அவர்களுக்காக நான் நிச்சயமாய் ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த இப்படி இருக்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அமேசிங். அந்த 12வது வசனத்திற்கு மாத்திரம் நான் நினைக்கிறேன் 4 பிரசங்கங்கள் அவர் செய்திருக்கிறார். அமேசிங், அமேசிங். ஸோ நாம நினைக்கிறோம் இப்போதான் படிப்பறிவெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குது, எல்லா ஞானிகளும் எல்லாம் இப்போதான் இருக்காங்க. அப்படியே இல்லை. நான் நினைச்சது, அந்த பிரசங்கங்களை கேட்டு என்ஜாய் பண்ணும்போதெல்லாம் நினைச்சது என்னன்னா, அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸுடைய சபையினுடைய விசுவாசிகள் இதெல்லாம் புரிந்து கொண்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்களே. Isn't it amazing? So இந்த நாட்களிலே தமிழ் திருச்சபையினுடைய அந்த பாவர்ட்டி, அதை நினைச்சு பார்ப்போம் கொஞ்சம். அந்த
எவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு ஒரு வறுமையிலே இருக்கிறார்கள் என்றும், அந்த போதகர்கள் அவர்களை வறுமையிலே வைத்திருக்கிறார்கள் என்றும், போதகர்களும் அந்த வறுமையிலே இருந்து கொண்டு பொருளாதார செழிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஸோ அந்த இப்படி இருக்க அப்படிங்கிறது என்ன மிக முக்கியமானது. ஸோ இந்த தர்க்க ரீதியான பிரசன்டேஷன்ல நாம பார்க்க வேண்டியது வாக்கியங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, வார்த்தைகளினுடைய அர்த்தம் என்ன, வாக்கிய தொடர்களினுடைய அர்த்தம் என்ன, கனெக்டிங் வேர்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம். அந்த ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃப்ரெடியோடைய காரை வச்சு சொன்ன அந்த இல்லஸ்ட்ரேஷனை மைண்டில் வச்சுட்டு திரும்பியும் அந்த 9வது வசனத்தையும் 10வது வசனத்திலையும் உள்ள அந்த தர்க்க ரீதியான ஆர்கியூமெண்ட்டுக்கு வாங்க. 9 திரும்பியும் வாசிக்கிறேன். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற, இங்கே பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தான் அதிகமாய் நேசிக்கிற தன்னுடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தப்படுவது நிமித்தமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால அவராலே நாம அவருடைய அந்த கோபாக்கினைக்கு கடைசியாக அவருடைய கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம். இது வந்து ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி. அந்த அளவுக்கு நாம் நம்முடைய நிச்சயம் இந்த ஆர்கியூமெண்ட் இந்த வசனத்திற்கு வரும்போது இந்த தர்க்க ரீதியாக இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதுதான் அந்த முதல் ஸ்டெப். நான் வந்து இந்த டேவிட் மேத்திஸ் சொன்ன முதலாவது ஸ்டெப் இருக்குது இல்லையா, ட்ரெயின் யுவர் மைண்ட், ஃபிக்ஸ் யுவர் மைண்ட். இப்ப இது நான் எதற்கு ஆயத்தமாக சொல்லுகிறேன் என்றால், நாம போக போறோம்ல பேசேஜ் 12வது வசனம் முதல் 21, அது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 வாரங்களாக தினந்தோறும் இந்த பேசேஜ்ல நான் உழண்டு வருகிறேன். இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ், வெரி டிஃபிகல்ட். பட் அட் த சேம் டைம் அதுல அந்த டிஃபிகல்ட் ஆர்கியூமெண்ட்டுக்கு உள்ள போய் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டோமானால் அங்க தேன் இருக்கிறது, என்ஜாய்மெண்ட் இருக்குது. அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி வருதுங்கிறது தான். ஸோ இன்ஃபேக்ட் நான் ப்ரிப்பேர்டாக இல்லை. இவ்வளோ நான் வந்து அதில் உழன்று கொண்டு அதிலே தினந்தோறும் ஆல்மோஸ்ட்